இன்னைக்கு கொளத்தூர் ஃபிஷ் மார்க்கெட் வந்திருக்கோம். நம்மளுக்கு எதனா மான்சர் ஃபிஷ் வாங்கலான்ட்டு வாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நாங்களும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததில் இந்த கடையை பார்த்தோம். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான சங்கு நண்டுலாம் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே லைவாகவே இருந்துச்சு. அப்படியே எல்லா ஃபிஷ்ஷும் பார்த்துட்டே இருக்கும்போது கீழே பார்த்தா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக கவரில் ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னன்னு கிட்டே போய் பார்த்தா பாம்பு மாதிரி ஒரு ஃபிஷ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் அலிகேட்டர் காரம் இருந்துச்சு. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படியே அது பக்கத்து கடையிலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேக் பண்ணி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு இடத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக வச்சிருக்காங்களாம். அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய பேக்கெட் ஃபிஷ் ஷாப்பும் இருந்துச்சு. இங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கோல்டு ஃபிஷ், மாலி கப்பி, சில்வர் ஷார்க்கு, கேப், ஏஞ்சல் ஃபிஷ்னு நிறைய ஃபிஷ் இங்க வச்சிருக்காங்க. அந்த கடைக்கு பக்கத்துலேயே பார்த்தா நம்ம கொளத்தூர் தாத்தா கடை இருந்துச்சு. இவர்கிட்ட சூப்பரான அக்வாரியம் ஃபிஷஸ்லாம் இருக்கும். ஆனா இவர்கிட்ட மான்சர் ஃபிஷ் தான் இல்ல. ரெண்டு நம்மளும் மான்சர் ஃபிஷ்ஷை தேடி கொளத்தூர் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா சுத்திட்டு இருந்தோம். நம்ம தேடி வந்த இந்தியன் மான்ஸ்டர் ஃபிஷ் வெரைட்டி தான் இங்க பார்த்துட்டு அந்த பேக்கெட் ஃபிஷ் ஷாப்ல தேடி வந்த சென்னா வெரைட்டி ஃபிஷ் இங்க இருந்துச்சு. ஸ்னேக் ஹெட்னு சொல்லுவாங்க. இதோட வெரைட்டி பாத்தீங்கன்னா மலபார் ஸ்னேக் ஹெட். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 250 சொன்னாங்க. ரெண்டு நம்மளும் அந்த ஃபிஷ்ஷை தான் வாங்கியிருந்தோம். ரொம்பவே அக்ரெசிவா இருக்கு. ரெண்டு நம்மளும் பாத்தீங்கன்னா அதை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு 1/2 ஹவருக்கு நம்ம ஃபிஷ்ஷை கொஞ்சம் வாட்டர் கண்டிஷன் பண்ணலாம். இப்படியே நம்மளோட ஸ்னேக் ஹெட்டுக்கு ஒரு நல்ல பேரா நீங்களே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே காய்ஸ், பை பாய்.